அன்னூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி முதலாம் ஆண்டு ஆயிஷா சித்திகா. என்னோட கேள்வி என்னன்னா, நிறைய பெண்கள் சில ஆண்களால் பாதிக்கப்படுறார்கள், அதே போல ஆண்களும் பெண்களால் பாதிக்கப்படுறார்கள். இவர்களுக்கு தீர்வு என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது பெரும்பாலும் எப்படிதாங்க இருக்குது, ஆண்களால் பெண்கள் பாதிக்கப்படுறதுங்கிறது நிறைய இருக்குது. அதே நேரத்தில் பெண்களால் ஆண்கள் பாதிக்கப்படுறாங்கிற ஒரு பகுதியை ஆண்களும் அதை பேச மாட்டேங்கிறாங்க, பெண்களும் பேசுறது இல்லை. பெண்களும் ஆண்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நிறைய குடும்பங்கள்ல பெண்களால் ஆண்கள் படக்கூடிய தொந்தரவு தொல்லைகள் ரொம்ப ஓவராகவே இருக்கிறது. அதான் கேட்கிறாங்க, ஆண்களால பெண்கள் பாதிக்கப்படுறது மட்டும் பேசுறாங்களே, பெண்களாலும் சில குடும்பங்கள்ல ஆண்கள் பாதிக்கப்படுறாங்களே, எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு என்ன தெரியுமா? அவனை நிம்மதியா இருக்க, அதாவது அடிக்கிறது உதைக்கிறது செஞ்சிருவான். அவனை நிம்மதியா இல்லாம ஆக்க நினைச்சான்னு சொன்ன ஒரு பொம்பளை, அவனை மென்டல் ஆக்கி எங்க அனுப்பிடலாம், கீழ்பாக்கத்துக்கு அனுப்பிடலாம், அந்த மாதிரி ஆக்கிட முடியும். அப்படி ஆக்கக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த வீட்டில் போய் நுழைந்து கொண்டு அங்க டார்ச்சர் பண்றது, அந்த வீட்டில் ஒத்துழையாமை இயக்கம் நடத்துறது, அப்புறமா எங்கிட்டாவது போயிட்டான்னு சொன்னா என்ன பண்றது, அவன் ஓட்டு போயிட்டான், விட்டு போயிட்டாங்கிறது, இதெல்லாம் சரி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதுல ஆண்களுடைய ஒரு விருப்பத்திற்கு தான் முன்னுரிமை கொடுத்து ஆக வேண்டும். அதுல இஸ்லாம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஏன்னா பெண்களுக்கு அப்படி கிடையாது. ஆண்கள் பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை தீர்மானிக்கிற பொறுப்பு அதுல ஆண்களுக்கு தான் கொடுத்துருக்கோம். அதுல நீங்க என்ன பண்ணிக்கணும்னு கேட்டா, முக்கியமா இந்த கேள்வியுடைய தோரணை எனக்கு தெரியும். வெளியே வந்தோடனே சொன்னார் ஒரு சகோதரன் சொன்னார், வெளியே வரும்போது ரொம்ப தாங்க முடியல டார்ச்சர். என்ன டார்ச்சர் இதான் சொல்றாரு. எதுக்கு கல்யாணம் பண்றோமோ அதுக்கு டார்ச்சரா இருக்கு, நான் என்ன பண்றதுங்கிறாரு. அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொன்னா இடக்கு முடக்க ஆகி போயிடும். இதை நீங்க விளங்கி கொண்டு இல்லற வாழ்க்கையில முழுமையா ஒத்துழைக்கிற கடமை இருக்குது. அந்த விஷயத்துல நீங்க டார்ச்சர் பண்ணீங்கன்னா வாழ்க்கை நரமா போயிடும். அது மட்டும் தான் சுருக்கமா சொல்லணும். அதுக்காக இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு.